ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்ரைஸ் கணேஷ் கிச்சன். இன்றைக்கி நாம் சன்ரைஸ் கணேஷ் கிச்சனில் ரொம்பவுமே ஒரு டேஸ்டியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் மேக்ரோனி. இன்றைக்கி நாம் மேக்ரோனியை நொடியில் செஞ்சு அசத்த போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மேக்ரோனி செய்கிறதுக்கு நான் ஒரு பாஸ்தா பாக்கெட் எடுத்திருக்கேன். முதல்ல நாம் தண்ணி வச்சு தண்ணியை ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி நல்லா சூடான பின்னாடி அதில் பாஸ்தாவை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன காய் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ அதை கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, உருளைக்கிழங்கு ரெண்டு காய் மட்டும்தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீல் மேக்கர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த 3 மட்டும்தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். உங்களுக்கு என்ன காய் பிடிக்குதோ நீங்கள் பட்டாணி சேர்த்துக்கலாம். பீன்ஸு நான் எப்பயும் சேர்ப்பேன். இன்றைக்கி பீன்ஸ் இல்லாதனால சேர்க்கல. பீன்ஸு சேர்த்துக்கலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காயெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மேக்ரோனி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. ஸோ இதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு வச்சுக்கலாம். நீங்கள் தண்ணியை வடித்த உடனே அதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்காமல் ஒட்டாமல் இருக்கும். ஒரு 7 பச்சை மிளகாயை நல்லா 2 வகுந்து வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இதெல்லாமே எடுத்திருக்கேன். சரி, வாங்க நம்ம இப்போ மக்ரோனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு பொரிஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோடையே நாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் புதினா தலை இருந்தாலும் அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அடுத்ததாக நாம் வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வணங்கினவுடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதோடையே நாம் பச்சை மிளகாய், தக்காளி 2த்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகாவும் கொஞ்ச நேரம் வதங்கின பின்னாடி நாம் வச்சிருக்கிற காய்கறிகள், நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். அந்த காய்களுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது வேகட்டும். கொஞ்ச நேரம் நல்லா காயெல்லாம் பாதி வெந்த பின்னாடி இப்போது நமக்கு மீல் மேக்கர் கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீல் மேக்கரையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ காயெல்லாம் வெந்த பின்னாடி நாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் மட்டன் தூள், சிக்கன் தூள் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மசாலா தூள் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அல்லது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப இன்னொரு ஸ்பூன் கூடுதலாக கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இதை வேக விட்டுருங்க. நல்லா வேகட்டும். காய் எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு, வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக நாம் வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த மக்ரோனியை போட்டு நல்லா கலந்து எடுத்தோம்னா நம்மளுடைய சுவையான மக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மக்ரோனி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சன்ரைஸ் கணேஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.